சொந்தமாக கோயில் கட்டி அதனை நிர்வகித்து பூசாரியாகவும் இருந்து வரும் ஒரு ஜாதகியின் ஜாதகம் இது. 60+ வயதுடையவர். செவ்வாயின் பார்வை பெற்ற சனி ராகுவை பார்ப்பதால் இது ஒரு அம்மன் ஆலயம். ராகு காலத்தில் வழிபடக்கூடிய தெய்வத்தினுடையது. இவருடைய ஜாதக அமைப்பு கோவிலில் சேர்ந்த பணத்தை வட்டிக்கு விடும் அமைப்பு உடையது. ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. மீன லக்னம், லக்னத்தில் கேது. 3ஆம் இடத்தில் 2-9க்குரிய செவ்வாய். 5ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி. 7ஆம் இடத்தில் ராகு. 9ஆம் இடத்தில் 1-10க்குரிய குரு. 10ஆம் இடத்தில் 11-12க்குரிய சனி. சனியின் லாபஸ்தானத்தில் 6க்குடைய சூரியன், 4-7க்குடைய புதன், 3-8க்குரிய சுக்கிரன். குரு என்பவர் கோவிலையும் தெய்வங்களையும் குறிக்கக்கூடியவர். 9ஆம் இடமும் கோவில்களை குறிக்கக்கூடியது. லக்னாதிபதியான குரு தொழில் ஸ்தானாதிபதியாகி 9ஆம் இடத்தில் உள்ளார். ஆகவே இவருக்கு கோவிலே தொழிலாகிறது. மேலும் லக்னத்தையும் குரு பார்க்கிறார். லாபாதிபதியாயும் விரையாதிபதியுமான சனீஸ்வரன் 10ஆம் இடத்தில், அதாவது தொழில் ஸ்தானத்தில். ஆக தொழில் மூலம் லாபம் உண்டு. ஆக 11ஆம் இடத்தில் இருக்க கிரகங்களாலும் லாபம் உண்டு. அதன் பாவகங்களாலும் லாபம் உண்டு. 1-10 குரு 9ஆம் இடத்தில் 1ஆம் இடத்தை பார்த்து மேலும் 3ஆம் இடத்தில் தனஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாயை பார்வையிடுகிறார். செவ்வாயும் தனது வீட்டில் உள்ள குருவை பரஸ்பரம் பார்வையிடுகிறார். மேலும் செவ்வாய் 6ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தில் உள்ள 1-10 குருவையும் 10ஆம் இடத்தில் உள்ள 11-12 சனியையும் பார்வையிடுகிறார். எனவே 2, 9, 6, 10, 11 தொடர்புகள் இந்த ஜாதகியை கடன் வாங்க வைப்பதோடு வட்டிக்கும் பணம் கொடுத்து சம்பாதிக்கவும் செய்யும். இந்த ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் மற்றும் பார்வைகள் இவரை கோவிலிலிருந்து வரும் வருமானத்தை வெளியில் வட்டிக்கு விட செய்து அதில் லாபம் சம்பாதிக்க செய்யும். 3ஆம் பாவம் என்பது உண்டியலையும் குறிக்கும். 9ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியை பார்வையிடுவதால் இவருக்கு உண்டியல் மூலமும் வருமானம் உண்டு. அதனை வட்டிக்கும் விடுவார். இவர் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். லக்னாதிபதி குரு அனுஷ நட்சத்திரம். ஆக கோவில் மூலம் ஜீவனம். 11ஆம் இடத்தில் உள்ள 6, 7, 8ஆம் இட அதிபதிகள் தொடர்பு கடனை வாங்கவும் செய்யும், கடன் கொடுக்கவும் செய்யும். வட்டி கொடுக்கவும் வேண்டும், வட்டி வாங்கவும் வேண்டும். தற்போது இவருக்கு ராகு தசையில் சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இவருடைய ராகு தசை புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தியில் இவரிடம் கடன் பெற்றவர்கள் ஒருவரின் ஜாதகம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஜாதகத்திலும் கோவில் பணத்தையும் வட்டிக்கு வாங்க வேண்டும் என்ற விதி உள்ளது. இவர் 60 வயதை நெருங்கி கொண்டிருப்பவர். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர். லக்னாதிபதி சுக்கிரன் உத்திராட நட்சத்திரம். 1-6க்குரிய சுக்கிரன் 9ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார் பாக்கியஸ்தானத்தில். இவருடைய லக்ன பாவத்தில் 8-11க்குடைய குருவும் ராகுவும் உள்ளனர். 7இல் கேது, 9இல் சுக்கிரன், 10ஆம் இடமான தொழில்ஸ்தான கர்மஸ்தானத்தில் 4ஆம் இட சூரியன் திக்பலம். தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியான புதன் அமர்ந்துள்ளார். 7, 12ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் திக்பலம். இவர்களுக்கு இடம் கொடுத்த 9, 10ஆம் அதிபதியான சனி ஆட்சி. 12இல் 3ஆம் அதிபதியான சந்திரன். இவருடைய லக்ன பாவத்தில் 8-11 அதிபதி ராகுடன் உள்ளதால் அதிகப்படியான கடன்களை வாங்க தயங்க மாட்டார், தூண்டப்படுவார். மேலும் குருவானவர் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் அதில் உள்ள கேதுவையும் பார்வையிட்டு 9ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள தனக்கு இடம் கொடுத்த சுக்கிரனையும் பார்வையிடுகிறார். ஆக எவ்வளவு வட்டி என்றாலும் வாங்க தயங்காதவராக இவர் இருப்பார். இவருடைய ஜாதகம் அப்படித்தானே இவரை வைத்திருக்கிறது. தெய்வத்திற்கும் ஆலயத்திற்கும் உரிய குரு ஆலயத்திற்கு உரியமான 9ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரனை பார்வையிடுகிறார். ஆக 6, 8, 11 தொடர்பு 9ஆம் இடத்தை இணைக்கிறது. 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியாகி ஆட்சி பெற்று இருக்கிறார். எனவே ஜாதகரை தர்ம காரியங்களில், கோவில் காரியங்களில், திருப்பணிகளில் ஈடுபட வைப்பதோடு கோவில் பணத்தையும் வட்டிக்கு வாங்க வைக்கும். சுக்கிரன் 3ஆம் இடத்தையும் 3ஆம் அதிபதி சந்திரன் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தையும் பார்வையிடுகின்றனர். சனி சந்திரனையும் 4ஆம் இடத்தையும் 7இல் உள்ள கேதுவையும் பார்வையிடுகிறார். செவ்வாய் லக்னத்தையும் 4ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். சூரியனும் புதனும் மற்ற இருவரோடு சேர்ந்து 4ஆம் இடத்தை பார்வையிடுகின்றனர். கிரக பாவக அமைப்புகளின்படியும் பார்வைகளின் அடிப்படையிலும் கோவில் பணத்தை வட்டிக்கு வாங்க செய்யும். தற்போது இவருக்கு ராகு தசை சுக்கிர புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இவருடைய ராகு தசையில் சனி புத்தி, புதன் புத்தி மற்றும் சுக்கிர புத்தியில் முதலில் சொல்லப்பட்ட ஜாதகியிடம் இவர் கடனை பெற்றிருக்கிறார்.
வட்டியும் தந்திருக்கிறார். விதி எதனை நிர்ணயிக்கிறதோ அதனை ஜாதகம் வழிநடத்துகிறது தன் தசாபுத்தி அந்தர உதவியோடு.